கூட்டணியை இப்போது அறிவிக்க வேண்டிய அவசியம் என்ன? டெல்லியில இருந்து வந்துட்டு சென்னை ஏர்போர்ட்ல அவர் சொன்ன வார்த்தை ஒரு வாரத்தில் எதுக்காக அறிவிச்சுங்க? மக்கள் முட்டாள்கள் அல்ல, அதிமுக தொண்டனும் முட்டாள் இல்லை. என்ன அரசியல் பண்ணுவாங்க? பிஜேபி பண்ற அத்தனை தவறுகளுக்கு இவங்க முதுகுல சுமக்கணும், இவங்க விளக்கம் சொல்லணும். புத்தியுள்ள எந்த அரசியல் கட்சியும் ஒரு வருஷம் முன்னாடி இப்படி கூட்டணியை அறிவிக்க மாட்டாங்க. அவரை கூட்டணி ஆட்சிக்கு ஒத்துக்க வச்சாங்கிறது சாதனையா சார்? இது சாணக்கியத்தனமா? தமிழ்நாட்டில் கூட்டணி ஆட்சிங்கிற வார்த்தையே ஃபெயிலியரான வார்த்தை. மக்கள் அதை இதுவரைக்கும் ஏற்றுக்கல. நீட் தேர்வு விஷயத்தில் நாங்கள் மறுபரிசீலனை செய்வோம், உச்சநீதிமன்றத்தில் வழக்கு தொடுத்தால் அதில் மத்திய அரசு பரிசீலிக்கும், அமித்ஷா வாயிலிருந்து இந்த உறுதியை நான் வாங்கியிருக்கேன். எடப்பாடி எங்கேயோ இருந்திருப்பேன். அதுதான் சாணக்கியத்தனம். பார்த்தீங்களா, நான் டிடிவி ஒதுக்கிட்டேன், ஓபிஎஸ் ஒதுக்கிட்டேன், இது சாணக்கியத்தனமா சார்? ஆனால் அந்த சாணக்கியத்தனம் அப்படின்னு நீங்கள் சொன்னது பெருசாக இருந்தால் அந்த அண்ணாமலை கூப்பிட்டு வச்சு விருந்து கொடுக்குறாரு. ஊழல்வாதி ஜெயலலிதா என்று சொன்ன அண்ணாமலைக்கு எதுக்காக விருந்து கொடுக்கணும்னு ஒரு கேள்வி வந்து அந்த சாணக்கியத்தனம் எங்க போச்சு சார்? பாஜக தனித்து ஆட்சி அமைக்கும், இங்க அதிமுக ரேஸ்லே இல்ல அப்படின்னு சொன்ன அண்ணாமலைய பக்கத்துல உட்கார வச்சுட்டு அமித்ஷாவை அறிவிக்க வைக்கிறார் அப்படின்ற. அப்படியா? அதிமுக தலைமையில் இங்கே தேசிய ஜனநாயக கூட்டணி இயங்கும்னு யார் அறிவிக்கணும்? எடப்பாடி பழனிசாமி அறிவிக்கணும். ஏன் அறிவிக்கல? இப்ப புரியல ஆளுமைன்னு நான் ஏன் சொல்றேன்னு. நேற்றுக்கு அதிமுக தன்னுடைய ஆளுமை பண்பை இழந்து விட்டது. அதிமுக தொண்டை புழுங்கி புழுங்கி சாவாம். இந்த மாதிரியான விஷயங்கள் அதிமுக தொண்டர்கள் மத்தியில மட்டுமல்ல, தமிழ்நாட்டு மக்கள் மனசுலயும் ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தும். அவ்வளவு தூரம் அவர் பேசுறார், ஆமான்னு 2 வார்த்தை அவர் அன்னைக்கு பேசியிருந்திருக்கணும். அதே பிரஸ் மீட்ல எடப்பாடி ஏன் பேசல? டிடிவேட் நேர்களுக்கு வணக்கம். இன்றைய சிறப்பு நேர்காணலில் நம்மோடு இணைந்திருக்கிறார் மூத்த பத்திரிகையாளர் எஸ்பி லட்சுமணன் அவர்கள். சார் வணக்கம். வணக்கம். அதிமுக பாஜக கூட்டணி உறுதியாகி இருக்கு. பாஜக மீண்டும் ஒரு முறை அதிமுக கிட்ட சொல்லியிருக்காங்க, உங்களை விட்டு விலகுவதும் இல்லை பிரிவதும் இல்லை அப்படின்ற மாதிரியான ஒரு ஸ்டேட்மெண்ட் வந்து அமித்ஷா சொல்லியிருக்காரு. வி வாண்ட் லாங் ரிலேஷன்ஷிப் அப்படின்றும் அதை உறுதிப்படுத்தி பேசுறாரு. எப்படி பாக்குறீங்க இதை? அந்த வாசகத்தை எல்லாம் பெருசா எடுத்துக்க வேண்டாம். அமித்ஷா சொன்னது, அண்ணாமலை சொன்னது, எடப்பாடி சொன்னாங்க. அரசியல்வாதிகள் அந்த மாதிரி வார்த்தைகளை சொல்றதெல்லாம் நம்ம சீரியஸா எடுத்துக்கணும். இன்னைக்கு என்ன நடந்திருக்கு? ஆமா, உறுதியாயிருக்கு. அதை வச்சு நம்ம பேசலாம். இது ஒன்றும் ஆச்சரியம் இல்லை. ஆனா நடந்த விதம்னு ஒன்று இருக்குல்ல, நேற்றைய அந்த டிராமாக்கள்னு பத்திரிகையாங்கள்ல வார்த்தையை பயன்படுத்துவாங்க. இவ்வளவு குழப்பம் அல்லது கேள்விகள், தடுமாற்றம், தாமதம் இதெல்லாம் தேவையே இல்லை. என்ன குழப்பங்கள்? ஏன்னா டெல்லி போனார், எடப்பாடி போயிட்டு வந்து இங்கே சொன்னதை யாருமே நம்பலை. நாங்கள் தமிழ்நாட்டு நலனுக்காக தான் பார்க்க போனோம்னு சொன்னதை யாருமே நம்பலை. ஆல்மோஸ்ட் அது முடிஞ்சு போச்சுன்றதை அவருடைய ட்விட்டு அதை உறுதிப்படுத்துச்சு. ட்விட்டில் கூட மறைமுகமாக தான் சொன்னார், நேரடியாக சொன்னாங்க. ஒரு தனியார் தொலைக்காட்சி நிகழ்ச்சியில் பேசினார். அதிமுகவோடு கூட்டணி பேச்சுவார்த்தை நடக்கிறதுன்னு அமித்ஷா வெளிப்படையாக சொன்ன பிறகு இங்கே யாருமே அதை மறுக்கிறதுக்கு கூட இங்கே யாருக்கும் துணிச்சல் இல்லை. அதாவது நம்ம சொன்ன ஸ்டாண்டை வெஸ்டாண்ட் பண்ணணுமேங்கிறதுக்கு கூட யாரும் மெனக்கட கூட இல்லை. கிட்டத்தட்ட அந்த ஆளுமை பண்பை குறைச்சிக்கிட்டே தான் வந்தார். இதெல்லாம் தாண்டி தான் நேற்று நடந்தது. என்ன நடந்திருக்கணும்னு நான் சொல்றேன். தேசிய அளவில் பிரதமர் மோடி தலைமையில் கூட்டணி, தமிழ்நாட்டில் எடப்பாடி தலைமையில் கூட்டணி. அதாவது என்டிஏ அங்கே அப்படி இயங்கும், இங்கே இப்படி இயங்குன்றாரு. அதிமுக தலைமையில தான் கூட்டணி. ஏதோ ஒரு பெரிய கிஃப்டை தூக்கி எல்லாம் பிஜேபி கொடுக்கல. அதுதான் இயல்பு. 1000 விமர்சனம் இருந்தாலும், பலவீனப்பட்டிருந்தாலும் இன்னைக்கு அதிமுக பெரிய கட்சி தான். ஸோ அந்த கட்சியினுடைய தலைவர் தான் இதை லீட் எடுக்கணும். சரிங்களா? இப்போ நேற்று குருமூர்த்தி வீட்டுக்கு மதியானம் போறார், திரும்ப ஹோட்டலுக்கு தான் போனார். ஏதேதோ நடக்குது வருது. அதுக்கப்புறம் கூட்டணி அறிவிப்பு அதே ஹோட்டல்ல மாலை அறிவிக்கிறாங்க. என்ன நடந்திருக்கணும்னா அதன் பிறகு எடப்பாடி வீட்டுக்கு வராங்க. குருமூர்த்தி வீட்டுக்கு போறது அவருக்கு தனிப்பட்ட விஷயமா இருக்கலாம். அதில் என்னன்னு நான் தனியாக கூட சொல்றேன். இன்னொரு ஹேஷியம் இருக்கு அதுல. உறுதிப்படுத்தப்படாத ஆனால் வலுவான வதந்தி ஒண்ணு, அது அப்புறம் பேசுவோம். அப்படியே அவர் எடப்பாடி வீட்டுக்கு போயிட்டு பேச்சுவார்த்தையை நடத்தி அல்லது நடத்தியதாக காண்பித்து அன்று மாலை அதுக்கப்புறம் போய் ஹோட்டல்ல சொல்லியிருந்தாலும் அது அதிமுகவுக்கு மரியாதை, இந்த கூட்டணிக்கு தலைமை வைக்கிறாங்கிற அந்த வார்த்தைக்கு ஒரு அர்த்தம் உள்ளதா இருந்திருக்கும். எப்ப பேச்சுவார்த்தை நடத்துனீங்கன்னு ஒரு கேள்வி வந்தா அதுக்கு பதில் இருக்கா? அதிமுகவோடு எப்போது பேச்சு நடத்தினீர்கள் அப்படின்னு ஒரு அதிமுக தொண்டன் கேட்கிறான். ஏன்னா டெல்லியில நான் நடத்தலைன்ட்டாரு. சரி, அப்படியே நடத்தியிருந்தா கூட அது வெளியே சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. ஏதோ பாதி விஷயங்கள் இன்னும் முடிவாகாம இருக்குன்னா அந்த முடிவாகாத மீதி விஷயத்தை எப்ப நடத்துனீங்கன்னு ஒரு கேள்வி இருக்குல்ல. அதுக்கு தான் சொல்றேன். இதெல்லாம் லீடர்ஷிப்பை ப்ரூவ் பண்ணும், ஆளுமையை ப்ரூவ் பண்ணும். அதிமுகவினுடைய அந்த ஸ்டாண்ட் இருக்கு, கமாண்டிங் சீட், அந்த டிரைவர் சீட்ல அதிமுக தான் இருக்குங்கிறத இது போன்ற பாடி லாங்குவேஜ் நடக்கிற விஷயங்கள் தான் தொண்டர்களுக்கும் மக்களுக்கும் உணர்த்தும். இப்ப நேற்று நடந்த அத்தனை நிகழ்வுகளும் எடப்பாடி கிட்டத்தட்ட தன் கைக்குள்ள எடுத்துட்டார் அமித்ஷா அல்லது பிஜேபி அதிமுகவை தன் கட்டுப்பாட்டுல கொண்டு வந்துருச்சுன்னு தான் எல்லாருமே பார்த்தாங்க. அதுல நிஜமும் இருக்கு. நேற்று நடந்த விஷயங்களை பார்த்தவங்க யாருமே இதை மறுக்கவே முடியாது.
அவ்வளவு தூரம் அவர் பேசுறாரு, ஆமான்னு 2 வார்த்தை அவர் அன்னைக்கு பேசியிருந்திருக்கணும். அதே பிரஸ் மீட்ல எடப்பாடி ஏன் பேசல? எதுவுமே அதுக்கப்புறம் ட்விட்டு விடுறாரு. தேசிய ஜனநாயக கூட்டணியில் இணைந்தது எங்களுக்கு கிடைத்த பெருமை, அதை நான் பெருமையாக கருதுகிறேன்னு ஒரு ட்விட்டு போட்டிருக்காரு நைட்டு. அமித்ஷா விருந்து சாப்பிட்டு போன பிறகு. அப்ப பெருமையாக கருதுற விஷயத்துக்கு எதுக்காக அவ்வளவு மெனக்கட்டீங்கன்னு அமித்ஷாவே அதை ஒத்துக்கிறார். எதுக்கு சார் பிரஸ் மீட்டை இவ்வளவு தாமதமா நடத்துறீங்கன்னு ஒரு கேள்வி. வலுவான கூட்டணி அமைக்கணுங்கிறதுக்காக தான் இந்த தாமதங்கிறார். அதாவது அதிமுக எப்படியாவது வர வைக்கணும், அதுதான் வலுவான கூட்டணி. என்டிஏக்கு வேற வலு கிடைக்கவே கிடைக்காது. அதுக்குதான் இவ்வளவு தாமதம்னா அப்ப நாங்கெல்லாம் மெனக்கட்டோம்னு சொல்றீங்கல்ல, இது இந்த மெனக்கெடணுமா? பெருமைப்படுற விஷயத்துக்கு எதுக்காக இவ்வளவு மெனக்கெடல்னு 1000 கேள்வி வரும். இதெல்லாம் நடந்து முடிஞ்சாலும் கூட்டணி உறுதியாயிடுச்சு. அவ்வளவுதான். நம்ம பாஜக தானே சார் மெனக்கட்டு இருக்காங்க. அப்படி பாக்குறப்ப எடப்பாடி பழனிசாமி தன்னோட ஆளுமை நிலைநிறுத்திருக்காருல்ல. அமித்ஷா அவ்வளவு பெரிய உள்துறை அமைச்சர் அமித்ஷாவை காலையில 12 மணி 3 மணி அப்படின்னு ஒரு ஈவினிங் வரைக்கும் நான் ஒரு கேள்வி கேட்கிறேன். அமித்ஷா உள்துறை அமைச்சருங்கிற அந்த அடையாளத்தை கொஞ்சம் தள்ளி வைங்க. அதிமுக தலைமையில் இங்கே தேசிய ஜனநாயக கூட்டணி இயங்கும்னு யார் அறிவிக்கணும்? எடப்பாடி பழனிசாமி அறிவிக்கணும். ஏன் அறிவிக்கல? இப்ப புரியுதுல ஆளுமைன்னு நான் ஏன் சொல்றேன்னு. இதெல்லாம் ஏதோ கடந்து போற ஒரு நாள் விஷயம் இல்லை. இது எடப்பாடி எப்படியா விமர்சிக்கணுமேங்கிறக்கா நான் சொல்லல. இந்த மாதிரியான விஷயங்கள் அதிமுக தொண்டர்கள் மத்தியில மட்டுமல்ல, தமிழ்நாட்டு மக்கள் மனசுலயும் ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தும். பரவாயில்லையா, நீங்க சொன்ன வார்த்தை எப்ப தெரியுமா வரும்? இவர் நடந்துக்கிற விதத்தை வச்சுதான் அவர் ஆளுமையா உயர்ந்து நிற்பார். ஆமா, அதிமுகவுக்கு கீழே தான் இங்க பிஜேபி இருக்கு, இயங்கணும், பிஜேபி கீழே தான் இருக்கணும், அதுல எனக்கு மாற்றுக்கிறதே கிடையாது. இதுக்கு ஒரு சின்ன சேதாரத்தை போன பார்லிமெண்ட் எலெக்ஷன்லயே 19 எலெக்ஷன்லயே அமித்ஷா ஒரு சில்மிஷம் பண்ணார். தேசிய ஜனநாயக கூட்டணின்னு ஒரு வார்த்தை பயன்படுத்துறார் பிஜேபி தலைமையில். அது ஒத்துக்கல. திருப்பூர்ல பண்ண தவிர மதுரையில போய் திருத்தி அதிமுக தலைமையிலான கூட்டணிங்கிற வார்த்தையை அப்புறம் பயன்படுத்தினார். இதெல்லாம் நீங்க எடுத்து பாத்தீங்கன்னா புரியும். ஒரு வார்த்தையில அதுலயும் படுதோல்விதான். பட் வார்த்தையில என்ன இருக்குன்னு கேட்கலாம். அதுலதான் விஷயமே இருக்கு. நிஜமாகவே இவர்கள் அடிமைதானா, இல்ல அடிமை மாதிரி நடிக்கிறாங்களா, இல்ல உள்ளுக்குள்ள எப்படி இருக்கட்டும் வெளியில கொஞ்சம் வீரம் இருக்கிற மாதிரி காமிச்சுக்கிறாங்களாங்கிற இந்த பாடி லாங்குவேஜ் தேர்தல் அரசியலில் மக்கள் மனசுல இடம் பிடிக்கிறதுக்கு, தேர்தல் களத்துல இறங்கி களமாடுவதற்கு இந்த பாடி லாங்குவேஜ் ரொம்ப ரொம்ப அவசியம். அதை நேற்று அதிமுக தவற விட்டுட்டு. எடப்பாடி பழனிசாமி ஒரு வலிமைமிக்க தலைவராக நேற்று நடந்து கொள்ள, ஒரு ஆளுமை தன்னை நிலைநிறுத்திக்கல அப்படின்ற ஒரு வாதத்தை முன்வைக்கிறீங்க. ஆனா இங்க அதிமுகவை எவ்வளவு விமர்சிச்சு பேசின அண்ணாமலையை தூக்க வச்சிருக்காரு. அண்ணாமலை பதவிகளை இயல்பா இருந்ததுனாலும் காலையில வேட்புமனு தாக்கல் செய்யறாரு, உடனடியாக போட்டியின்றி தேர்வு செய்யப்படுகிறார் அப்படின்னு நயினா நாகேந்திரன் அறிவிக்கிறாரு. இது எடப்பாடி பழனிசாமியோட சாணக்கியத்தன்மை இல்லையா? ரெண்டாவது ஓபிஎஸ் ஓட நிலைமையை இன்னும் கேள்விக்குறியாக்கி இருக்காரு. நாங்க அதிமுக உள்விவகாரத்துல தலையிட மாட்டோம் அப்படின்னு அமித்ஷாவை சொல்ல வச்சிருக்காரு. எடப்பாடி பழனிசாமியோட சாணக்கியத்தனம். சாணக்கியத்தனம்லாம் நான் சர்டிபிகேட் கொடுக்க விரும்பல. ரைட், அவர் ஒரு கண்டிஷன் போட்டிருக்கலாம். நாங்க அப்படி ஒரு நிபந்தனை இருந்திருக்காரு. நான் அப்படி ஒரு நாங்கள் எடப்பாடி அப்படி ஒரு நிபந்தனை விதிக்கவில்லைன்னு நேற்று செல்லூர்ராஜ் வெளிப்படையா பேட்டி கொடுத்திருக்கிறார். செல்லூர்ராஜ் கருத்து தவறுன்னு எடப்பாடி இது வரைக்கும் சொல்லல. ரூமுக்குள்ள என்ன வேணா நடந்திருக்கலாம். அவரை வச்சுக்கிட்டு நடத்துறது கஷ்டம்னு நிஜமா எடப்பாடி சொல்லியிருக்கலாம், சொல்லியிருக்கணும். அப்பதான் அதிமுக தொண்டர்கள் கொஞ்சமாவது சாந்தமாவாங்க. ஆனா அந்த சாணக்கியத்தனம் அப்படின்னு நீங்க சொன்னது பெருசா இருந்தா அந்த அண்ணாமலை கூப்பிட்டு விருந்து கொடுக்குறாரு. ஊழல்வாதி ஜெயலலிதா என்று சொன்ன அண்ணாமலைக்கு எதுக்காக விருந்து கொடுக்கணும்னு ஒரு கேள்வி வந்தா அந்த சாணக்கியத்தனம் எங்க போச்சு? அது விருந்தோம்பலா? ஒரு நிமிஷம், அது விருந்தோம்பல், அது சாணக்கியத்தனம். எதை எங்க மிக்ஸ் பண்ணிக்கணும்? 10 மணிக்கு அந்த கார்டு எடுத்து வச்சுக்கோங்க, 11 மணிக்கு இந்த கார்டு எடுத்து வச்சு சொல்லுவீங்களா? அப்படி இல்ல சார். சார், பாஜக தனித்து ஆட்சி அமைக்கும், இங்க அதிமுக ரேஸ்லே இல்ல அப்படின்னு சொன்ன அண்ணாமலைய பக்கத்துல உட்கார வச்சுட்டு அமித்ஷாவை அறிவிக்க வைக்கிறார் அப்படின்ற. அப்படியா? அப்ப ஒரு சாதாரண சின்ன கட்சி ஜி.கே. வாசன் ஒரு அறிவிப்பு விடுறார், என் தலைமையில் ஒரு ஆட்சி அமையும்னு சொல்றார். அப்படி சொன்ன ஜி.கே. வாசனை தன் பக்கத்தில் அமர வைத்து அவரை கூட்டணி ஆட்சிக்கு ஒத்துக்க வச்சாருங்கிறது சாதனையா சார்? இது சாணக்கியத்தனமா? ஒண்ணு தெரியுமா? தமிழ்நாட்டுல கூட்டணி ஆட்சிங்கிற வார்த்தையே ஃபெயிலியரான வார்த்தை. மக்கள் அதை இதுவரைக்கும் ஏத்துக்கல. அது தெரியுமா? தேர்தலுக்கு முன்பாக சொன்ன எந்த கூட்டணியும் ஜெயிச்சதில்லை. 80ல திமுகவுக்கும் காங்கிரஸுக்கும் கூட்டணி சரிபாதி இடங்கள்ல பிரிச்சுட்டாங்க. அதோட அர்த்தம் என்னன்னா எப்படினாலும் கூட்டணி ஆட்சி அமையுங்கிறதா தாத்பரியம். ஏன்னா 2 பேருக்கும் மெஜாரிட்டி கிடைக்காது, தனி மெஜாரிட்டி கிடைக்க வாய்ப்பு குறைவு. அப்ப மறைமுகமா கூட்டணி ஆட்சி சொல்லி நடந்த அந்த தேர்தலில் தோல்விதான் அடைஞ்சாங்க. எம்ஜிஆர் தான் அதுல ஜெயிச்சாரு. அதன் பிறகு யாருமே இந்த டெஸ்ட்டை பண்ணவே இல்லை. கூட்டணி ஆட்சி மக்கள் நல கூட்டணி இதெல்லாம் காமெடியா போயிடுச்சு. 3வது அணி மாற்று அணி எல்லாம் காமெடியா போயிடுச்சு. சீரியஸா அவங்களே நினைக்கல. சரிதானா? அப்போ தேர்தலுக்கு முன்பா இப்ப எது சாணக்கியத்தனம் சொல்றீங்க? அதிமுக தனித்து ஆட்சி அமைக்கும்னு சொல்ல வேண்டிய இடத்துல இருக்கிற எடப்பாடி இன்னொருவர் நாங்க கூட்டணி ஆட்சி அமைப்போம்னு சொல்றதை வேடிக்கை பார்த்தார். இது சாணக்கியத்தனம்னா? அதிமுக எடப்பாடி பழனிசாமி அதை முழுமையா ஏற்கிறாரான்னு என்ன சார் பேசுறீங்க? அவர் பேசுறார், இந்தியில பேசுறார், எனக்கு கேட்கல, எனக்கு புரியலன்னு எடப்பாடி சொல்லலாம். இந்தியில மட்டுமா பேசுறார்? தமிழ்ல பண்ணாங்கல்ல. அப்போ ஒரு நிமிஷம் மைக்க கொடுங்கன்னு கேட்கறதுக்கு துணிச்சலற்றவர் எப்படி ஒரு கட்சியோட தலைவரா இருக்க முடியும்? ஆக மொத்தம் அவர் ஒத்துக்கிட்டார். இது எப்படி சாணக்கியத்தனமா இருக்க முடியும்? இல்ல, இப்ப கொஞ்ச நாள் முன்னாடி நீங்க சொன்னீங்க, செல்லூர்ராஜ் அவர்கள் சொன்னாரு எந்த நிர்பந்தமும் கொடுக்கல அப்படின்னு. செல்லூர்ராஜ் சொன்ன கருத்தை எடப்பாடி பழனிசாமி மறுக்கல அப்படின்னு நீங்க சொன்னீங்க. இதே செல்லூர்ராஜ் தான் பேசினார், கூட்டணி ஆட்சி அப்படின்றது தமிழ்நாட்டுல செல்லுபடியாகாது,
அதிமுக அதுல வாய்ப்பே இல்லைன்றாரு. அப்ப அந்த நிலைப்பாடு அவங்க அப்படிதான் சரி, அப்ப இருக்காங்க. செல்லூர் ராஜு சொன்னது ஒரு வாரம் முன்னாடினா கடைசியா நடந்தது என்னது? நேற்று இரவு நடந்ததுதான். இப்ப நாளைக்கு வந்து அது மறுப்பாங்க. யாரு நாளைக்கு வந்து மறுப்பாங்க. அப்ப எல்லாம் ஏன் நைட்டு அவர் அமித்ஷாவை அனுப்பிவிட்டு விருந்து கொடுத்து முடிச்சுட்டு தானே 2 ட்வீட் போடுறாரு. அமித்ஷா சொன்ன கருத்தில் எனக்கு உடன்பாடு இல்லை. எடப்பாடி சொல்லிருக்கணுமே. அந்த ட்வீட் எடுத்து பாருங்க. ஏதோ நார்மலா 1 பேரா 2 பேரா இருக்கும் ட்விட்டர்னா. கிட்டத்தட்ட 6-7 பேரா இருக்கு. ஒரு ட்வீட்டும். ஒன்னு பிரதமர் மோடிக்கு நன்றி தெரிவிச்சு ஒண்ணு, தேசிய ஜனநாயக கூட்டணியில் நாங்கள் இணைந்ததற்கு பெருமைப்படுறோம்னு சொன்ன ஒரு ட்வீட். அதுல எங்கேயாவது ஒரு வரி இருக்கா? அமித்ஷா சொன்ன கருத்தில் எங்களுக்கு உடன்பாடு இல்லை. அது கூட பெரிய வார்த்தை. அமித்ஷா சொன்ன கருத்தை நாங்கள் பரிசீலிப்போம். ஏதாவது ஒரு வார்த்தை. என்ன சார் பேசுறீங்க? மக்கள் முட்டாள்கள் அல்ல. அதிமுக தொண்டனும் முட்டாள் இல்ல. நான் என்ன சொல்றேன்னா, இது நீங்க சாணக்கியத்தனம் ராஜதந்திரன் சொல்றீங்களே, ஆட்சியை கிட்டத்தட்ட பங்கு போட்டுறதுக்கு ஒத்துக்கிட்டீங்க. அது நடந்தது எங்கன்னு தான் நான் கேட்கிறேன். எங்க நடந்துச்சு இந்த பேச்சுவார்த்தை? கூட்டணி ஆட்சிக்கு ஒப்புக்கொள்கிறோம். நீங்க அதிமுக முக்கியமான தலைவர்கிட்ட எடப்பாடி பேசினாரா? கேள்வி வரும்ல. இப்படி அறிவிக்க வேண்டிய கட்டாயம் வச்சு இப்ப அடுத்து அறிவிச்சாச்சு, விட்டுடுங்க. அடுத்த பாயிண்ட்டுக்கு வருவோம். இப்ப அறிவிக்க வேண்டிய கட்டாயம் என்ன இருக்கு? அது எவ்வளவு பெரிய ரிஸ்க் தெரியுமா? இன்னும் 1 வருஷம் எப்படி அதிமுக அரசியல் நடத்தும்? என்ன அரசியல் பண்ணுவாங்க? பிஜேபி பண்ற அத்தனை தவறுகளுக்கு இவங்க முதுகுல சுமக்கணும். இவங்க விளக்கம் சொல்லணும். எந்த அரசியல் புத்தியுள்ள எந்த அரசியல் கட்சியும் 1 வருஷம் முன்னாடி இப்படி கூட்டணியை அறிவிக்க மாட்டாங்க. அமித்ஷாக்கு 1000 நிர்பந்தங்கள் இருக்கலாம். ஒரு அணியை கட்டமைச்சிட்டோன்னு இதை அப்படியே தேசிய அளவில் எடுத்துட்டு போவாங்க. என்டிஏல ஒரு கட்சி சேர்ந்திருக்கு, ஒரு பெரிய கட்சி சேர்ந்திருக்குன்னு அங்கே அவங்களுக்கு பயன்படுமே தவிர அதிமுகக்கு இதனால ஒரு துளி பலன் இருக்கா? இப்ப திமுக பண்ணக்கூடிய தப்ப அதிமுக தனியா பண்றதுக்கும் பாஜக தனியா அதை வந்து மக்கள் கிட்ட கொண்டு போய் வந்து இது பண்றதுக்கும் இப்ப 2 கட்சிகளும் ஒன்னா சேர்ந்து டிஎம்கே பலவீனப்படுத்துவாங்க அப்படின்ற ஒரு அது ஒரு பார்வை இருக்கு. மீதி பிஜேபி செய்யற மற்ற விஷயங்களுக்கு வக்பு மசோதாவை எதிர்த்து ஓட்டு போட்டீங்களே, இன்னைக்கு அந்த வக்பு மசோதாவை கொண்டு வந்து நிறைவேற்றின பிஜேபியோட சேர்ந்துக்கிட்டீங்களா ஒரு கேள்வி வரல. சிறுபான்மையினர் உங்களுக்கு ஒரு பக்கம் ஓட்டு போட போறது இல்லை. 5% தாண்டாது. அது ஒரு பக்கம் இருக்கட்டும். இது மாதிரி எத்தனை விஷயங்கள். சரி, தமிழ்நாட்டுக்கோ காமன் மினிமம் ப்ரோக்ராம்னு ஒண்ணு கொண்டு வருவோம்னு சொல்றாரு. பொதுவாகவே ஆட்சி தேர்தலுக்கு பிந்தைய ஒரு கூட்டணி அமைஞ்சு சில நிபந்தனைகள் விதிக்கிறப்போ அதை காமன் மினிமம்ல கொண்டு வருவாங்க. ஆனா இன்னைக்கு ஒரு அசாதாரண சூழல்ல இந்த கூட்டணி அமைக்க வேண்டிய நிர்பந்தம் வருது. நல்ல கவனிங்க. இந்த நிர்பந்தங்கிற வார்த்தையை நான் சும்மா சொல்லல. அமித்ஷாவே ஒத்துக்கிறார். இந்த தாமதத்துக்கு காரணமே வலுவான அணி வைக்கணும். அதை நாங்க பேச்சுவார்த்தை நடத்திட்டு வரோம். என்ன நடந்துச்சுன்னு யாராவது சொல்ல முடியுமா? சரி, பொதுவான செயல் திட்டம்னு உருவாக்குறேன். குறைஞ்சது 4 பாயிண்ட வாட்சி காமிச்சிங்களா? சொல்லணும்ல சார். நீட் தேர்வு விஷயத்துல நாங்க மறுபரிசீலனை செய்வோம். உச்சநீதிமன்றத்துல வழக்கு தொடுத்தால் அதுல மத்திய அரசு பரிசீலிக்கும். அமித்ஷா வாயிலிருந்து இந்த உறுதியை நான் வாங்கியிருக்கேன். எடப்பாடி எங்கேயோ இருந்திருப்பார். அதுதான் சாணக்கியத்தனம். பாத்தீங்களா, நான் டிடிவி ஒதுக்கிட்டேன், ஓபிஎஸ் ஒதுக்கிட்டேன். இது சாணக்கியத்தனமா சார்? நடக்கிறது சட்டமன்ற தேர்தல். நல்லா பொறுத்திருந்து பாருங்க. கூட்டணியில் அவர் இல்லைன்னு சொல்லல, அமித்ஷா கமிட் பண்ணல. ஆனா அந்த வார்த்தையை அவர் சொல்லியிருக்கணும். அவங்க ஏற்கனவே என்டிஏல இருக்கிறாங்க வார்த்தையை சொல்லியிருக்கணும், சொல்லல. இதை நீங்க எடப்பாடியுடைய ராஜதந்திரம் நீங்க நினைச்சீங்கன்னா, சாணக்கியத்தனம் நினைச்சீங்கன்னா, அது எவ்வளவு பெரிய முட்டாள்தனங்கிறத தேர்தல் முடிவுகள் காட்டு. நடக்க போறது என்ன தேர்தல்? சட்டமன்ற தேர்தல். 2000 ஓட்டு கூட வித்தியாசம் வரும். 700 1000க்கு கீழே எத்தனை ஓட்டு டிஃபரன்ஸ்ல இன்னைக்கு திமுக ஜெயிச்சிருக்காங்க, அதிமுக ஜெயிச்சிருக்காங்கன்னு 21 தேர்தல் முடிவு எடுத்து பாருங்க. நாடாளுமன்ற தேர்தல்னா வித்தியாசம் வேற மாதிரி இருக்கும், கதையே வேற. இந்த தொகுதியில் இல்லைன்னா அடுத்த தொகுதியில மேனேஜ்மெண்ட் போவாங்க. இங்க உச்சந்தலையில அடி விழுந்த மாதிரி அந்தந்த தொகுதி முடிவு அங்கங்க எதிரொலிக்கும். 5000 ஓட்டும் பேசும். டெல்டாலையும் சவுத்துலையும் ஓபிஎஸும் டிடிவி இல்லாம ஜெயிக்க முடியுமா? நான் ரொம்ப பிராங்கா பேசுறேன். வட மாவட்டங்கள்ல செல்வாக்கு கொடிகட்டி பிறகுலாம் நான் சொல்லல. ஒரு விமர்சனத்துக்கு உட்பட்ட ஒரு கருத்தை எடுத்துட்டா கூட அந்த சமுதாயத்து வாக்குகள் எப்படி கிடைக்கும்? அதை ஒதுக்கிட்டார் பாத்தீங்களா எடப்பாடி. எவ்வளவு பெரிய ராஜேந்திரன். இதை சொல்லுவீங்களா? என்ன சார் இது? அதனால இப்ப இது இறுதி முடிவுன்னு சொல்லல. அமித்ஷாவும் ஒரு வார்த்தையை பயன்படுத்தினார். அடுத்தடுத்து எந்த கட்சி இதெல்லாம் போக போக தெரியும். இங்க என்ன கண்டிஷன் நாங்க உட்காந்து பேசுவோம். அமைச்சரவையில இடம் எத்தனை இடம் இதெல்லாம் உட்காந்து பேசுவோம். எல்லாம் ஜெயிச்சு அதெல்லாம் அப்புறம் தான், நான் மறுக்கல. நேற்றைக்கு அதிமுக தன்னுடைய ஆளுமை பண்பை இழந்து விட்டது. இப்ப நேற்று கூட்டணி ஆட்சி அப்படின்னு அமித்ஷா அவர்கள் பேசினது, அதிமுக நிறைய தொண்டர்கள் நிர்வாகிகளே வந்து இது ஒரு தற்கொலைக்கு சமம் அப்படின்ற மாதிரி வார்த்தைகளை பயன்படுத்த. இல்ல, வார்த்தை விதவிதமா வரும். இன்னொன்னு ஃபோரமே இல்லாத, மேடையே கிடைக்காத தொண்டன் மனசுக்குள்ளேயே குமுறுவான். இப்ப என்ன நடந்துச்சுன்னு கொண்டு போய் இப்படி கொடுக்குறீங்க? கேட்பானா கேட்க மாட்டானா? சரி, அதிமுக ஒற்றுமைப்படுத்தினாங்க. நான் இந்த கருத்தை இன்னைக்கு சொல்லல, முதல்ல இருந்தே சொல்றேன். அதை பண்ணினாங்க. சரி, அவங்களுக்கு கூட்டில் இருந்துக்கிறாங்கன்னா அது ஒரு மாதிரி போகும். நேற்று வெளிப்படையா சொல்லன்னு நான் ஒன்றும் ஆச்சரியப்படல, சொல்லவும் முடியாது. ஆமா, நாங்க தான் பஞ்சாயத்து பண்ணிட்டு இருக்கோம்னு எந்த தலைவரும் சொல்ல மாட்டாங்க. ஆனால் அது நடக்கிற மாதிரி சில விஷயங்களை நடத்திட்டு இன்னொரு விசிட் அமித்ஷால வர முடியாதா சார்? வருவார். இல்ல ஃபிளைட் டிக்கெட் கிடைக்காதா? இல்ல ஈக்யூ போடணுமா? இல்ல வெயிட்டிங் லிஸ்ட்ல இருப்பாரா? தனி பிளைட் எடுத்து கூட எந்த நேரம் வர முடியல. ஏன் 1 வாரம் வெயிட் பண்ணுங்க, 1 மாசம் வெயிட் பண்ணுங்க, சில பேச்சுவார்த்தையில திரைமறைவுல நடத்துங்க. இல்ல, அந்த பேச்சுவார்த்தை நடத்தி தான் அந்த முடிவு எடுக்க முடியலன்ற நிலைமைக்கு வந்திருக்காங்க. இல்ல, அப்படி எந்த பேச்சு நடந்துச்சு சொல்லுங்க. தினகரனோட ஓபிஎஸோட எங்க பேச்சுவார்த்தை நடந்தது? மறைமுகமா நடந்திருக்கும் சார். இல்ல, எங்க நடந்துச்சு? அப்படின்னா சார், நீங்களும் பத்திரிக்காரர் தான், நானும் பத்திரிக்காரர் தான். நம்ம ஒண்ணு கண்ணை கட்டிக்கலாம் இல்ல, ஏதாவது ஒண்ணு ஸ்மெல் வரும் வெளியில, புரியுதுங்களா? அப்படி நடந்திருந்தால் இதை நடத்திட்டு தான் போறோம். அப்படி இல்லையா, இந்த கூட்டணினால நீங்க எழுதி வச்சுங்க, ஒரு பிரயோஜனம் இருக்காது.
திமுகவை அசைத்து பார்க்குற அளவுக்கான வலு இந்த அணிக்கு இல்லை. ஏன்னா அதிமுக தொண்டர்கள் விதவிதமா வார்த்தைகள் யூஸ் பண்றாங்க. நீங்களும் சொன்னீங்க, நானும் சொன்னேன்னா, ஒரு கூட்டணி அமைஞ்சா ஒரு உற்சாகம் வரணும். அது எப்ப தெரியுமா வரும்? எலெக்ஷன் நேரத்துல வந்தாதான் உற்சாகம் வரும். அதுல பலவீனம் இருந்தால் கூட அந்த பலவீனத்தை எல்லாம் மறைச்சிட்டு தேர்தல் வேலையில கவனம் செலுத்துவோம். அதனாலதான் கடைசி நேரத்துல சொல்லுவாங்க எந்த கூட்டணியுமே 1000 தப்பு இருக்கும், அதுல 1000 வெக்கப்படுற மாதிரியான விஷயம் இருக்கும். இவன் கூடயா சேர்ந்தாலும் கேள்வி வரும். அந்த கேள்வி விவாதிக்கிறதுக்குள்ள எலெக்ஷன் நெருங்கிடும். நாமினேஷன் தொடங்கிடுச்சுன்றோம். அதனுடைய ஆர்வம் செயல் எல்லாம் அதுல போய் ஈடுபாடெல்லாம் அதுல கவனம் போயிடும் எல்லாருக்குமே, மக்களுக்கும் சரி தொண்டனுக்கும் சரி. அதை பத்தி கேள்வி கேட்கறது கூட நினைச்சு பார்க்கறது கூட நேரம் இருக்காது. ஆனா இன்னைக்கு 1 வருஷம் இருக்கு. அதிமுக தொண்டன் புழுங்கி புழுங்கி சாவான். நான் அந்த வார்த்தையை சொல்றதுக்காக சங்கடப்படுறேன். ஆனா இயல்பான மனநிலையை பிரதிபலிக்கிறதுக்காக இந்த வார்த்தையை பயன்படுத்தினேன். உள்ளுக்குள்ளேயே குமுறுவான். இதுல இன்னொரு முக்கியமான கேள்வி சார். ஆரம்பத்துல இருந்தே பாஜக பத்தி கேள்விகள் கேட்கிறப்ப எடப்பாடி பழனிசாமி ஒரு மாதிரி பேனிக் ஆனாரு. அந்த கேள்விகளை விடுங்க, இதுதான் வேற வேலையே இல்லையா? கூட்டணியை இப்போது அறிவிக்க வேண்டிய அவசியம் என்ன? டெல்லியில இருந்து வந்துட்டு சென்னை ஏர்போர்ட்ல அவர் சொன்ன வார்த்தை 1 வாரத்துல எதுக்காக அறிவிச்சிங்க? அப்ப இது அதிமுக தொண்டர்களுக்கு போல ஒரு விளக்கணும் இல்ல? கரெக்டா? இந்த கேள்வியை உள்வாங்கிட்டு அடுத்து நீங்க சொல்லுங்க. எடப்பாடி பழனிசாமி உண்மையுமே ஹாப்பியா இருக்காரா இந்த பாஜக? இல்லையே, நேத்து அவருடைய முகமே, நேத்து அவருடைய பாடி லாங்குவேஜ் பாருங்க சார். எங்க சார் சந்தோஷமா இருந்தாரு? அப்ப வற்புறுத்தி கட்டாயப்படுத்தி வரவழைக்க அதெல்லாம் ரொம்ப சாதாரண வார்த்தை. வேற ஏதோ நடந்து கை முறுக்கல்ங்கிற வார்த்தைக்கு அதிகபட்ச அர்த்தத்தை கொடுத்தா ஏதோ நடந்திருக்கு. அதனாலதான் சுயநலத்துக்காக கட்சி அடமானம் வைக்கிறான்ற விமர்சனம் அதிமுக தொண்டர்கள்ட்ட இருந்தே வருது. நான் சொன்னேன் தெரியுமா, ஒரு கூட்டணி அமைஞ்சா உற்சாகம் கொப்பளிக்கணும். ஆஹா நம்ம ஜெயிக்க போறோம், திமுக வீழ்த்த போறோங்கிற அந்த உறுதி உற்சாகம் வர்றதுக்கு பதிலா என்னமோ இவரை பண்ணிருக்காங்கன்னு தன் சொந்த கட்சி தலைவனை விமர்சிக்கிற இடத்துல கொண்டாந்து அதிமுக தொண்டை நிறுத்திட்டார். அப்ப எடப்பாடி பழனிசாமி மேல ஒரு அனுதாபம் வராதா சார்? இது அனுதாபமா சார்? கூட்டணியே வேணாம், 2024 தேர்தல் பாஜக எவ்வளவு முக்கியம் தெரிஞ்சும் உங்களோட கூட்டணியே இல்லைன்னு வெளியே முடிச்சுட்டு வந்தவர். அது சாணக்கியத்தனமா சார்? நான் அப்பவும் சொன்னேன். இல்ல அப்படி அதை மீன் சொல்லுங்க. அவ்வளவு முக்கியமான பாஜக முக்கியமான தேர்தல் அப்பவே இவ்வளவு துணிச்சகரமான முடிவெடுத்த எடப்பாடி பழனிசாமி இப்ப ஏன் இவ்வளவு தேர்தலுக்கு முன்னாடி இவ்வளவு 1 வருஷத்துக்கு முன்னாடி கட்டாயம் இருக்கும்? சொல்றேன், முக்கியத்துவமான அந்த தேர்தலே முறிச்சுக்கிட்டு வந்தீங்க. குறைஞ்சபட்சம் அதிமுக தொண்டர் மனசு சாந்தமா இருக்கும். அம்மாவை திட்டினா, தலைவரை திட்டினா அண்ணாமலை, அந்த அண்ணாமலையோட கூட்டணி வைக்க வேணாங்கிறது ஒரு மாதிரி அவன் ஏத்துக்கிட்டான். ஆனா நான் மெகா கூட்டணி அமைப்பேன்னு சொன்ன வார்த்தையில அவர் ஏமாந்தார். அதுல அவன் சோர்ந்து போயிட்டான். தேர்தல் களத்துக்கு வரதுக்கு முன்னாடி ஒரு தோல்வியை ஒத்துக்கிட்டான். ஸோ எடப்பாடியினுடைய சாணக்கியத்தவன் கூட சொல்ல முடியாது. ஒரு வகையில துணிச்சல்ங்கிறது 10% தான். இல்ல, துணிஞ்சு முடிவெடுத்தார். நானும் பாராட்டினாத. யாருமே எதிர்பார்க்காத நேரத்தில் தீர்மானம் போட்டு வெளியே வந்தார். சாணக்கியத்தனம் அது எப்ப தெரியுமா மாறும்? அதை வெற்றி கூட்டணியா மாத்தினாதான் அதுக்கு பேர் சாணக்கியத்தனம். புரியுங்களா? இல்லாட்டி அது ஒரு அரசியல் முதிர்ச்சியற்ற தன்மை. அதே அண்ணாமலையை வச்சுக்கிட்டு பேச்சுவார்த்தை நடக்கும், அவர் என் பேச்சுவார்த்தைக்கு வரக்கூடாது, இதைத்தான் ஜெயலலிதா செஞ்சிருப்பாங்க. அந்த டிமாண்ட் வச்சிருக்கோம். ஆமா சார், அற்புதமான வாய்ப்பு விட்டுட்டார்ல. இன்னைக்கு குறைஞ்சது 15 தொகுதி ஜெயிச்சிருப்பாங்க சார். அன்னைக்கு ஜெயிக்கிற கூட்டணியை விட்டுட்டாரு. இன்னைக்கு பிஜேபியால ஒரு துளி கூட பிரயோஜனம் கிடையாது. 2% 3% சில தொகுதியில கிடைக்குமே தவிர அப்படி ஒன்னும் ஓட் பேங்க் நிரூபிச்ச கட்சி இல்ல அது. பாஜக இல்ல சார், அதிமுக நிரூபிச்ச கட்சி தானே. இன்னைக்கும் அவங்க அதான் சொல்ற, அந்த அதிமுக கொண்டு போய் பிஜேபியோட சேர்க்க வேண்டிய அவசியம் என்ன? பிஜேபியால் அதிமுகவுக்கு என்ன லாபம்? ஆனால் அதிமுக பிஜேபிக்கு தான் லாபம் இல்லை. அப்போ அவங்களுக்கு லாபம் சேர்க்கிற ஒரு விஷயத்துக்கு எதுக்கு இவ்வளவு அவசரப்படுறீங்க? எதுக்காக இவ்வளவு திரைமறை வேலைகள்? அதிமுக முக்கிய நிர்வாகிகள் யாருக்குமே தெரியாது நேற்று அறிவிக்க போறது. ஜெயலலிதாவா நீங்க? ஜெயலலிதா அப்படிதான் பண்ணுவார். ஆனா குறைஞ்சபட்சம் 4 பேர் டிஸ்கஸ் பண்ணிருப்பார் ரூமுக்குள்ள. அதை கூட இவர் செய்யல. அந்த 2 பேர் தான் போய்கிட்டே இருக்கிறாங்க. வேலுமணி முனுசாமி தான். ஆர்பி உதயகுமார் விருந்துல போய் கலந்துக்கிறாரு. இந்த இன்னொரு 2 பேர் வச்சு அந்த 5 பேர் தான் அதிமுகவா? துணை பொதுச்சாளர்கள் எத்தனை பேர்? மூத்த நிர்வாகிகள் எத்தனை பேர்? கொஞ்சம் பேசுனீங்களா? இல்லையே. இதெல்லாம் நான் ஏதோ விமர்சனத்துக்காக சொல்லல சார். நான் ஒரு தடவை சொல்ற போது இது நகைச்சுவையா அல்லது ஏதோ எரிச்சல்ல பேசுறதா பல பேர் பாக்குறாங்க. ஆனா நிஜம் இல்ல. நடக்க பாருங்க. அதிமுகவின் கைகள் முறுக்கப்படும் சொன்னவன் நான் தான். வரப்போற வாரங்கள்ல காட்சிகள் மாறும்னு சொன்ன நான் தான் சொன்னேன். நடந்துச்சா? இப்போ யாரோ எதிர்பார்த்தோமா பிஜேபியோட இவ்வளவு சீக்கிரம் போவாருன்னு? அப்ப என்ன பண்ண? நிர்பந்தத்துக்கு ஆளாக்குறாங்க. எதை காமிச்சு மிரட்டினாங்க? என்னென்ன கண்டிஷன்? கூட்டணி ஆட்சினா சரிபாதியா? அதுல துணை முதலமைச்சர் கேட்டாங்களா? வெளியில சொல்லாம இருக்கலாம், உள்ள பேசியிருந்திருக்கலாம், டெல்லியில பேசியிருந்திருக்கலாம். எடப்பாடி இதையெல்லாம் வெளிப்படையா சொல்லலைன்னா, குறைஞ்சபட்ச நேர்மையோட நடந்துக்கலைன்னா அதிமுகவிலேயே அவர் இன்னும் பலவீனப்படுவார், அவமானப்படுவார், மதிப்பை இழப்பார். இன்னொன்னு முக்கியமான விஷயம் தொட்டு பேசுறீங்க, பாஜக அதிமுக கூட்டணினால எந்த பயனும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இப்போது இருக்கிற வடிவத்துல. ஏன்னா அதிமுக தொண்டர்ல மூலம் நீங்க சந்தோஷப்படுத்தணும் சார். எப்படிங்க சவுத்துல ஜெயிப்பீங்கன்னு கேள்வி உடனே வருது. ஏன்னா அமித்ஷா அந்த வார்த்தையை சொல்லாம விட்டாருன்னு. இங்க பாருங்க, என்டிஏல தான் அவங்க இருக்கிறாங்கன்னு ஒரு வார்த்தையை சொல்லியிருந்தா இவ்வளவு தூரம் இருந்திருக்காது. சொல்லலைங்கிறக்க அவங்க இல்லைன்னு ஆயிட போறது இல்லை. இன்னைக்கு போய் தினகரனை பேட்டி எடுத்தா நான் இன்னும் என்டிஏல தான் இருக்கேன்னு சொல்லுவார். ஏன்னா அவர் மறுக்கல, அவங்களுக்கு என்டிஏவில் இடம் இல்லைன்ற வார்த்தையும் நேற்று அவர் சொல்லலை. இருக்கிற ஆட்களை இருக்கிறாருன்னு ஏன் சொல்லலைன்னு ஒரு கேள்வி வருது. என்ன சார், வாசனை தான் சொல்லலை, பாமக வந்து என்டிஏவில் இருந்தாங்க பார்லிமெண்ட் எலெக்ஷன்ல, அவங்களையும் தான் சொல்லலைன்னு கூட சொல்லலாம். அதனாலதான் பொறுத்து இருந்து அதை பார்க்கணும்.
ஓபிஎஸ் டிடிவி அதோட அவ்வளவுதானா அப்படின்னா கேள்வி இன்னும் தொக்கி நிக்குது. ஆனால் பிஜேபி கிட்ட உஷாரா தான் இருக்கணுங்கிறதா ஒரு பத்திரிகையாளரா என்னுடைய கருத்து. அதுதான். ஓபிஎஸ் டிடிவி 2 பேருக்கும் சேர்த்து தான் சொல்றேன். ஒரு அளவுக்கு மேல அவங்களையே நம்பிக்கிட்டு இருந்தா எவரையும் நம்பக்கூடாது அரசியல்ல. ஆனா வேற ஆப்ஷன் இல்லை இப்போ. அவர் என்டிஏ வலுப்படணும்னு சொன்னது யாரு? தினகரன். அதிமுக இந்த அன்னைக்கு வரணும்னு சொன்னா அவரு சந்தோஷம் தான் படுவார். அந்த தினகரனை என்ன பண்ண போறோம்னு அவருக்கு நேரம் தனிப்பட்ட முறையில் போன்ல கூட சொல்லிக்கலாம், சார் இன்னைக்கு நடக்கிறது இவரை மட்டும் இழுத்து கொண்டாந்து உட்கார வைக்கிற வேலை தான், நீங்க எல்லாம் கொஞ்சம் பொறுங்க அப்படின்னு யாராவது போன்ல சொல்லிருக்கலாம். நமக்கு தெரியாது இல்ல. அதனாலதான் பொறுத்திருந்து பார்த்துதான் அந்த விமர்சனங்களை வைக்கணும். பிஜேபி கைவிட்டுடுச்சு, அவர்கள் அனாதைகளாக இருக்கிறார்கள், இன்று முதல்வர்கள் அரசியல் அனாதைகள், இதெல்லாம் 1000 பேர் பேசலாம். நான் பேச மாட்டேன். பொறுத்திருந்து பார்ப்போம்னு சொல்லுவேன். சார், இப்ப அதிமுக 2026 தேர்தலில் திமுக வீழ்த்தணும் அப்படின்னா அவங்களுக்கு ஒரு வலிமையான கூட்டணி தேவை அப்படின்றத நீங்க நிறைய இடங்கள்ல வலியுறுத்தி பேசியிருக்கீங்க. இப்ப திமுக கூட்டணியிலிருந்து எந்த கட்சியும் வெளியே வரப்போறதில்லை இப்போதைய நிலவரப்படி. தாவேக்கா கூட பேச்சுவார்த்தை ஆரம்பத்தில் விரும்பினார், அது ஏதோ ஒரு வகையில் அது ஸ்டாண்டர்ட் ஆகி அப்படியே நின்றுச்சு. இப்ப அவங்களுக்கு வேற ஆப்ஷன் எதுவுமே இல்லைல்ல சார் பாஜக அதிமுகவுக்கு? நிச்சயமா இல்ல. நான் என்ன சொல்றேன், இந்த டைமிங் தான் சொல்றேன். ஒரு வருஷத்துக்கு முன்னாடி இதை அறிவிக்க வேண்டிய கட்டாயம் என்ன? அதுக்கு பதிலே கிடையாது. அப்ப ஏதோ நடந்திருக்கு. அமித்ஷாவுக்கு 1000 நெருக்கடி இருக்கலாம், 1000 நிர்பந்தம் இருக்கலாம். அதிமுக என்ன வந்துச்சு? இந்த பலவீனமான கேள்விகளுக்கெல்லாம் ஏன் இடம் கொடுக்குறீங்க? இப்ப கேடர்ஸ் மைண்ட் செட் ப்ரிப்பேர் ஆகாது. எப்படி இப்படியா மைண்ட் செட் பண்ணுவீங்க? முதல்ல அதிமுக வலுப்படுத்துன்றதா சார் கேடர் மைண்ட் செட். அவன் சோர்ந்து போயிருக்கா, தோண்டு போயிருக்கான்னு சொன்னோம்ல. 7 தொகுதிகளில் டெபாசிட் போய் நொந்து போயிருக்கிற அதிமுக தொண்டனுக்கு நேற்றைய நிகழ்வு ஏதாவது நீங்களே கொஞ்சம் கவனிச்சு பண்ண, நீங்களும் 10 பேர்ட்ட 100 பேர்ட்ட பேசியிருப்பீங்க. குறைஞ்சபட்சம் உற்சாகம் தெரிஞ்சதா? அந்த 2 முனுசாமியை தவிர வேற யாருக்கா சந்தோஷம் இருக்கா? எஸ்பி வேலுமணி மட்டும் தான் சந்தோஷமா இருக்காங்க. இல்லையே, அவர்கிட்ட கூட கிடையாது. எனக்கு தெரியும். முனுசாமியை தவிர இங்க சந்தோஷப்படுற ஆள் ஒருத்த கூட இருக்க மாட்டாங்க. சார், அவரு கடுமையா விமர்சிச்சாரு பாஜகவை. ஏன் போய் உட்கார்ந்தாரு? கை தூக்க மறந்துட்டாங்கன்னு ஓடோடி போய் கூப்பிட்டு வர்றாரு அமித்ஷாவை. கூப்பிட்டு ஒரு முனுசாமி தான், வீடியோ எடுத்து பாருங்க. பாஜகவோட ஒருபோதும் இருக்கட்டும், அதெல்லாம் இல்ல. அதெல்லாம் அதிமுக மட்டுமே நான் அப்படி விமர்சிக்க மாட்டேன். அப்படி பார்த்தா எந்த கட்சிக்குமே அந்த தகுதி கிடையாது. திமுகவே காங்கிரஸ் எந்த கட்சிக்கும் தகுதி கிடையாது. நம்ம அதை போய் கொச்சைப்படுத்த வேண்டாம். நகைச்சுவையா கூட நான் பேச மாட்டேன். ஆனால் இந்த டைமிங் தான் திருப்பி நான் சொல்லுவேன். பாமக பண்ணாத விமர்சனம் இல்லை, திமுகவும் சரி அதிமுகவும் சரி. அந்த 2 கட்சிகளுடைய கடைசி நேரத்தில் அவங்க மாறுவாங்க. அந்த இதை பத்தி விவாதம் வர்றதுக்குள்ளே தேர்தலே நடந்து முடிஞ்சிடும். அதுல தோல்வியும் சந்திச்சிருக்கு பாமக, பெரிய வெற்றியும் சந்திச்சிருக்கிறாங்க. முடிவு என்ன வேணாலும் இருக்கட்டும், அதுக்கான கால இடைவெளி அந்த நேரத்துல குறைக்கணும். ஒரு வருஷத்துக்கு முன்னாடி இப்படி கொண்டாந்து எதிர்கட்சிகளுக்கு, அதாவது அதிமுகவுடைய எதிர்கட்சிகளுக்கு ஒரு அவலை கொடுத்த மாதிரி ஆக்கிட்டாங்களேன்னு சொல்றேன். அது நிச்சயமாக ஒரு அரசியல் ராஜதந்திர நடவடிக்கையாக இருக்காது. போட்டியின்றி நைனா நாகேந்திரன் தெரிவு செய்யப்பட்டிருக்காரு சார். இது எப்படி நம்ம புரிஞ்சுக்க வேண்டியது இருக்கு? இல்ல, அவங்க கம்யூனல் ஈக்குவேஷன் பார்த்துருப்பாங்க. அண்ணாமலையை நீக்கணுங்கிற முடிவுக்கு அவங்க வந்துட்டாங்க. இது ஒண்ணுதான் இல்ல தெளிவாகிற விஷயம். ஏன்னா நான் எப்பவும் சொல்றேன், அண்ணாமலை மேல 1000 விமர்சனம் இருக்கலாம், இன்னமும் இருக்கு, தொடருது. அவர் இருந்து கட்சியை நடத்தினா அதனுடைய அந்த பரபரப்பு நிறைந்த விஷயம் இருக்குல்ல, ஸ்டைல், அதுல பிளஸும் இருக்கு மைனஸும் இருக்கு. ஏன்னா அவர் பொய் சொல்றதை நிறுத்தவே இல்லை அண்ணாமலை. அது எந்த அளவுக்கு இளைஞர்களை இருக்குதோ, அது புரியாத இளைஞர்களை இருக்குதோ, அந்த பொய்யை பொய் என்று புரிந்த பொதுமக்கள் கிட்ட அவருக்கு விலகிக்கிட்டே தான் வந்தார். டிஸ்டன்ஸ் அதிகமாயிட்டு தான் போச்சு. பொதுமக்கள் யாருமே அண்ணாமலையை ரசிக்கல. இதை நான் ஸ்மெல் பண்ற மாதிரி மேலிடமும் ஸ்மெல் பண்ணிருக்கலாம். வேற சில உள்ளூர் சில குற்றச்சாட்டுலாம் சொல்றாங்க, அதுக்கெல்லாம் ஆதாரம் கிடையாது. ஆக மொத்தம் ஒன்லைன் என்ன, அண்ணாமலையை நீடிக்க விடக்கூடாதுங்கிறதுல மேலிடம் முடிவெடுத்துட்டாங்க. நான் ஒரு ஸ்ட்ராட்டஜி வச்சிருக்கேன். நடக்க போற தேர்தல் மிக முக்கியமான தேர்தல், 24 பாராளுமன்ற தேர்தல். மோடி நாங்க 400 இடம் ஜெயிப்போங்கிறார். ஜெயிச்சுட்டா சில கான்ஸ்டியூஷனல் அமெண்ட்மெண்ட்லாம் பண்ணணும்னு மைண்ட்ல வச்சிருக்காங்க. அதை ஸ்மெல் பண்ணி தான் காங்கிரஸ் வெளியில எல்லாரையும் உஷார்படுத்தினாங்க. ஐயோ அரசியல் சட்டத்துக்கு ஆபத்து வருதுலாம். அப்ப 400 இடம் முக்கியம்னு இருக்கிற அந்த நேரத்துல கூட அண்ணாமலை ஒரு ஸ்ட்ராட்டஜி எடுத்துட்டு வந்து அதிமுகவை சீண்டி அவர்களை வெளியே தள்ள வைத்து இதெல்லாம் பண்ணது அண்ணாமலை தான். அதுக்கு முழு ஆதரவு அளித்தது அமித்ஷாவும் மோடியும் தான். அந்த தியரி தோத்து போயிடுச்சு, ப்ரூவ் ஆயிடுச்சு. இது சக்சஸ் கொடுக்கல. ஒரு எம்பி ஜெயிச்சிருந்தா கூட அது வேற மாதிரி அவங்க பார்த்திருப்பாங்க. அது வழியில. அதனாலதான் டெல்லிக்கு எடப்பாடி போன போது இப்போ 2 வாரம் முன்னாடி, இதை நீங்க முன்னாடி 24 எங்களை விட்டு போகாம இருந்தா இன்னும் வலுவான மத்திய அரசு அமைந்திருக்குன்னு வார்த்தை அமித்ஷா பயன்படுத்தினார். அப்போ இன்னொரு கட்சியின் தலைவரான எடப்பாடி கிட்ட அந்த வார்த்தையை அவ்வளவு சாஃப்டா பயன்படுத்துறாருன்னா, தன் சொந்த கட்சியில இருக்கிற மாநிலத்தை தனக்கு கீழே இருக்கிற ஒரு கிட்ட அண்ணாமலை கிட்ட என்ன கோபத்தை காமிச்சிருப்பாங்க. இன்னைக்கு அந்த ஒரு 15 இடம் அங்கே குறைஞ்சி இங்க ஏறி இருந்தா ஈக்குவேஷன் வேற மாதிரி போயிருக்கும் சார். சோ இப்ப அண்ணாமலை மேல அன்னைக்கு அவ்வளவு நம்பிக்கை வச்சிருந்த அதே மோடி அமித்ஷா இன்னைக்கு அந்த நம்பிக்கையை வித்ரா பண்ணி திரும்ப பெற்றுக் கொண்டார்கள்ங்கிறதா நம்ம வாங்கியிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். அதெல்லாம் நம்ம அதுக்குள்ள எல்லாம் போகக்கூடாது. சார் கண்ணத்துல இந்த கண்ணத்துல 2000 விட்டாங்க சார், அவர் பேசாம இருந்தா சார், திருப்பி இந்த கண்ணத்துல அரைஞ்சாங்க சார், இதெல்லாம் நம்ம பேசக்கூடாது.
இதை நம்ம ரீட் பண்ணி நம்ம சொல்லலாம். அவர் நீடிப்பதை அமித்ஷாவும் மோடி விரும்பவில்லை. அதைத்தானே முடிவு காட்டுது. இல்லாட்டி நீங்க நாமினேஷன் போடுன்னு சொல்லியிருப்பாங்கல்ல. இப்ப தேசிய அளவில் அவரை பயன்படுத்தும் அப்படின்னு சொல்றாங்க. ஆமா, நேஷனல் செக்ரட்டரிக்கு என்ன மரியாதை இருக்கு நமக்கு தெரியாதா? ரெட்டிவா அவரை கைவிடணும்னு நினைக்கல, கூப்பிட்டுக்கிறாங்க. அது அது எந்த அளவுக்கு முக்கியத்துவம் கொடுக்கறதோ தேசிய அளவிலான பதவி பயன்படும், தூக்கி டம்மி பண்றதுக்கும் அதே தேசிய அளவிலான பதவி பயன்படும். இவர் எந்த கேட்டகரிக்கு போறாருன்னு அவருக்கு கொடுக்குற பொறுப்பு வச்சுதான் நம்ம பேசணும். அதிமுக பாஜக கூட்டணி உறுதியான உடனே இந்த பக்கம் திமுக வந்து உடனடியா ரியாக்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. எவ்வளவு பெரிய துரோகம் பண்ணிட்டாங்க பாருங்க. அதிமுக வந்து இங்க திராவிடத்துல இருந்தே விலகிட்டாங்க அப்படின்ற மாதிரி விமர்சனங்கள் திமுக சைடுல இது ஏதோ புதுசாலாம் விலகல, ஏற்கனவே இருந்த கூட்டணி தானே. சரி, அதே பிஜேபி திமுக கூட்டணி வச்சாங்க. சோ அதை சொல்ற தகுதி எல்லாம் திமுக கிடையாது. இந்த ஃபேக்சுவல் எரர், கம்யூனிகேஷன் கேப், எடப்பாடியினுடைய அந்த ஆளுமையற்ற தன்மையினால வெளியில வந்த வார்த்தைகள், இதையெல்லாம் திமுக கண்டிப்பா பயன்படுத்ததான் செய்வாங்க. அரித்மேட்டிக்கா கூட்டணி இந்த பக்கம் பாஜக அதிமுக போறாங்க. இன்கேஸ் இந்த அலைன்ஸ்க்குள்ள நிறைய பேர் வராங்க, பாமக இது மாதிரி வராங்க அப்படின்னா அந்த அலைன்ஸ் வந்து டிஎம்கேவோட அலைன்ஸ்க்கு டஃப் ஃபைட் கொடுப்பாங்களா? அது இனிமேல் தான் தெரியும் சார். பாமக எந்த கண்டிஷன்ல வர்றாங்க. சரி, அது மட்டுமே இப்போ வட மாவட்டங்கள்ல கண்டிப்பா ஒரு வலுவான கூட்டணி. கொங்குலையும் இதே பிஜேபி அதிமுகவே வலுவான கூட்டணி தான். நான் இப்பவும் சொல்றேன், ஒரு பிரயோஜனம் இல்லைன்னு சொன்னது ஆட்சி அமைக்கிறத நோக்கி தான். சார், கொங்குல நாங்க ஒரு 35 இடம் ஜெயிச்சிட்டோம், அது பெருமையா? 35 இடம் ஜெயிச்சு எதிர்கட்சியா உட்கார்றது பெருமையா? அவர் தேசிய கொடிக்காரில் போவார் எடப்பாடி, எதிர்கட்சி தலைவர் பதவி வாங்கிட்டு. அதுக்கே கூட திரட்டு வரும். இன்னொருத்தவங்க 37 வாங்கிட்டான்னா அவன் தான் எதிர்கட்சி தலைவர் ஆவாங்க. உங்க நோக்கம் அது இல்லையே. ஆட்சியை பிடிக்கிற உங்களுக்கு கொங்கு மட்டுமே முக்கியமானா இல்ல. சரி, பாமக சேர்த்துட்டோம், வடக்கு மட்டும் போதுமா? இல்லையே. தமிழ்நாடு முழுக்க வலுவான அணி அமையணும், வலுவான ஒரு ஒரு கூட்டணி உணர்வை ஏற்படுத்தணும்னா எல்லாரும் ஒன்னா இருக்கணும்னு ஒன்று இருக்குல்ல. அதனால சொல்றேன். ஸோ பாமக வருதா வரலையா, எப்படி வருது, அதோட நின்றுக்கிறாங்களா? ஓபிஎஸ் டிடிவி என்ன பண்ண போறாங்க? அது மிகப்பெரிய ஈக்குவேஷன். 4 பேர் கூட இல்லைன்னு சொன்ன ஓபிஎஸ் டிடிவியும் அந்த 2 தொகுதியில் அதிமுக என்ன பாடுபடுத்தினாங்கன்றத தேர்தல் களம் நிரூபிச்சிச்சு. யாரும் சொல்லணும்லாம் அவசியம் இல்லை. அது பிஜேபியும் ஸ்மெல் பண்ணுவாங்க. ஸோ அதை ஒரு முடிவு எடுத்துட்டு அப்போ எடப்பாடி எந்த அளவுக்கு சம்மதிக்க வைக்கிறாங்கன்னு பார்க்கணும். இன்னும் எவ்வளவோ இருக்கு நடக்க வேண்டிய. பொறுத்திருந்து பார்ப்போம் அப்படின்றீங்க. கண்டிப்பா. பல்வேறு கருத்துக்களுக்கும் நேரத்துக்கு நன்றி. தேங்க்யூ. நன்றி.